வெல்கம் டு பாத்ஃபைண்டர் இன் தமிழ். நான் உங்கள் சலீமுங்க. நீங்கள் நம்ம பார்க்குறது சாம்சங் A14 5G ஃபோனை தான் பார்க்குறோம். அதாவது A14 5G ஃபோனு. அது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 6.6 இன்ச்சு டிஸ்பிளே. அதோட ரெசல்யூஷன் இது பார்த்திங்கன்னா 1080x2408 FHD. அதேமாரி மொபைலோட ப்ராசஸரை பார்த்திங்கன்னா ஆக்டல் கோர் ப்ராசஸர். அதேமாரி சிபியோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 2.2 GHz. கேமரா பார்த்திங்கன்னா ரியரில் 3 கேமரா கொடுத்துருக்காரு. 50 MP மெயின் கேமரா அண்டு 2 MP டெப்த்து கேமரா, இன்னொரு 2 MP இது கொடுத்துருக்காரு வைடு கேமரா. அதுமாதிரி ஃப்ரண்ட்டு கேமராவை பார்த்திங்கன்னா 13 MP கொடுத்துருக்காரு. மெமரியை பார்த்திங்கன்னா 6 GB மெமரி ரேமு. அந்த ரேம் வந்து உங்களோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரேமை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுமாதிரி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 128 GB ப்ளஸ் எக்ஸ்டெண்டடு மைக்ரோ SD கார்டு SD கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 128 GB ஸ்டோரேஜு. சிம்மு பார்த்திங்கன்னா டியூவல் சிம்மு. அந்த சிம்மோட சைஸு பார்த்திங்கன்னா நேனோ சிம்மு சைஸு. டைப் சி USB சார்ஜருக்கு இது டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காரு. ஏர் ஜாக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அது 3.5 mm. அதேமாரி வெயிட்டு பார்த்திங்கன்னா ஃபோனோட வெயிட்டு 205 grams. டைமென்ஷனை பார்த்திங்கன்னா 167.7 x 78 x 9.1 mm சைஸு. பேட்ரி பார்த்திங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காரு. இந்த ஃபோனு பார்த்திங்கன்னா மேட் இன் வியட்நாம். இதை அன்பாக்சிங் பண்ண வீடியோவும் பின்னாடி போட்டிருக்கேன். அதாவது அந்த மெயின் பாக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் இருந்த கேட்லாக் பாக்ஸில் வச்சு அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அந்த மொபைலு அதில் இருந்தது என்னென்னா, மொபைல் இருந்துச்சு, சிம் இஜெக்ஷன் பின்ன கேட்லாக் புக்கு, பின்ன போத்து C டைப்பு USB சார்ஜிங் கேபிள், இது 4 தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.